வெல்கம் டு பியர்ட் மேன் குக்கிங். இன்னைக்கு நம்ம 2.5 கிலோல சூப்பரான ஒரு மட்டன் பிரியாணி பண்ண போறோம். வாங்க போ அதை எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். இப்போ நம்ம 2.5 கிலோ மட்டன் பிரியாணிக்கு சிம்பிளாக ஒரு தாளிச்சா வைக்க போகிறோம். அது எப்படி செய்யலாம்னு பார்ப்போம் வாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ பைத்தம் பருப்பு, ஒரு 100 துவரம் பருப்பு, ஒரு 100 கடலை பருப்பு, மூணுத்தையும் ஒன்றா கழுவி போட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மாங்காய், ஒரு 2 வெங்காயம், ஒரு 3 தக்காளி, கொஞ்சோண்டு கத்திரிக்காய், ஒரு கேரட்டு, 4 பச்சை மிளகா போட்டு லைட்டாக உப்பு மஞ்சத்தூள் போட்டு குக்கரில் வச்சு ஒரு 4 விசில் விட்டு எடுத்து வச்சுங்க. அதுக்கப்புறமா தாளிச்சாவோட ப்ரிப்பரேஷன் என்னன்றதை சொல்கிறேன். இப்போ வந்து 2 கிலோ சிக்கன் 65 செய்ய போகிறோம். வாங்கப்போ அதுக்கு என்னென்ன மசாலா போடுறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 1/4 கிலோ போட்டுப்போம் 2 கிலோ சிக்கன் 65க்காக. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மைதா வந்து ஒரு 100 போட்டுங்க. மைதா எதுக்காகன்னா சிக்கன் 65 வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாகவும் நல்லா மெதுன்னு இருக்கும். ரெண்டும் ஒன்று தானே, பரவாயில்ல. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அரிசி மாவு போட்டுப்போம். அரிசி மாவு சும்மா ஒரு கைப்பிடி. எதுக்காகனா நல்லா முறுக்கு மாதிரி மொரன்னு இருக்கக்கூடாது, அதை மாதிரி ஆனால் இருக்கணும் அப்படி. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் 65 மசாலா ஒரு 50 போட்டுங்க. அடுத்ததாக லெமன் வந்து 2 புழிஞ்சு விட்டுப்போம். அடுத்தது தயிர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 ஊற்றிப்போம். நான் 1 லிட்டர் கையில் வச்சுருக்கேன், பட் தான் நீங்கள் 100 ஊற்றிங்க. பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம 65 எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. ஆனால் உப்பு போட மறந்துட்டோம், உப்பு கொஞ்சம் போட்டுப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு வெஜிடபிள் எல்லாமே கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து சட்டி ஏற்றியாச்சு. இப்போ ஆயில் ஊற்றிப்போம். ஆயில் வந்து 1 கிலோவுக்கு 200 மில்லின்ற கணக்கில் ஊற்றிங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பட்டை, கிராம்பு, ஸ்டார் பூ, பிரியாணி இலை இது எல்லாமே போட்டுடலாம். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. அடுத்து ஆனியன் போட்டுக்கலாம். ஆனியன் வந்து பாதி மட்டும் போடுங்க. பேலன்ஸு அப்புறமா போட்டுப்போம். அடுத்ததாக அரைச்சி வச்சுட்டு இஞ்சியும் சேர்த்து வதக்கிடலாம். தனி மிளகாத்தூள் வந்து ஒரு 40 கிராம் போட்டுப்போம். ஏப்போ நம்ம இதை எண்ணெயில் போடுறோம்னா நம்ம பிரியாணிக்கு வந்து கலர் பவுடர் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணல. ஸோ இந்த இது வந்து எண்ணெயில் வதங்கிறப்ப நல்லா ஆகிடும், கலராக வந்துடும். அடுத்தது புதினா, மல்லி, தக்காளி, உப்பு இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வதக்கிக்கலாம். இது கூட பச்சை மிளகா வந்து ஒரு 10, தயிர் ஒரு 1/2 லிட்டர் ஊற்றிப்போம். இப்போ 2.5 கிலோ மட்டன் போட்டுடலாம். ஒரு 3 லெமன் கட் பண்ணி நல்லா புழிஞ்சு அதில் ஊற்றிடலாம். இப்போ வந்து மட்டன் வேகிறதுக்காக தண்ணி ஊற்றிடலாம். தட்டு போட்டு மூடிடுவோம். இப்போ அடுத்தது 65 பொரிக்கிறது கடாய் போட்டுரும். நம்ம 65 மசாலாவோட சேர்ந்து நல்லா ஊறிடுச்சு. இதை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ நம்மளோட பிரியாணி நல்லா கொதிச்சிருச்சு. கட் பண்ணி வச்சு அந்த பேலன்ஸ் வெங்காயத்தை இப்போ போட்டுடலாம்.
என் சர்வீஸ் 8 வருஷம், அதனால் 8 அடி கம்புன்ற மாதிரி அடிக்கிற வெயிலுக்கு 2 இளநீ குடிப்போம் வாங்க. இந்த சவுண்ட் எப்படி தெரியுமா இருக்கும்? இப்போ 2.5 கிலோ ரைஸை ஒரு 1/2 hour ஊற வச்சிருக்கோம். அந்த ரைஸை போட்டுருவோம். இப்போ நம்மளோட பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்போ தம்மு போட்டுடலாம். ரைஸு தண்ணி ரெண்டும் அப்படியே ஈவனாக இருக்கணும், நம்மள்ட்ட இப்போ இருக்கிற மாதிரி. அப்படியே வச்சுட்டு தம் போட்டு வேண்டியதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மந்தி பிரியாணி தம் போடுற மாதிரி போட போகிறோம். பார்த்தீங்கன்னா நம்மளோட தால்ச்சா நல்லா கொதிச்சிடுச்சு. இதில் புளியும் சோம்பு தூளும் ஊற்றி இறக்கிட வேண்டியதான். ஊற்றுங்க. இப்போ நம்மளோட தால்ச்சா ரெடி ஆயிடுச்சு. வாங்க இறக்கிடலாம். இப்போ நம்மளோட பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. வாங்க தம் உடைச்சிடலாம். இப்போ நெய் ஊற்றி தம் உடைச்சிட வேண்டியதான். ஓகே. மட்டன் பீஸு எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்க. ரைஸு கொஞ்சம் 65, கொஞ்சம் மட்டனு அப்படியே வச்சுட்டு எல்லாமே செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு. அப்படியே விலையாக இருக்குது. இதே மாதிரி சூப்பரான ரெசிபியும் டிஃப்ரெண்டான லொகேஷன் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் பாய் சொல்லுங்க. பாய். நீ பாய் சொல்லுங்க. பாய்.